அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கடந்த பல மாதங்களாக உலகின் நாலா பக்கமும் எந்நேரமும் எல்லோராலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் கொரோனா. எழுத்திலும் பேச்சிலும் வீட்டிலும் வீதியிலும் மீடியாக்களிலும் ஆட்சி பீடங்களிலும் கொரோனா தான் பேசு பொருள். பூமிப்பந்திலே மண்ணிலும் விண்ணிலும் கொரோனா என்ற வார்த்தையே ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஆரோக்கியமானது அல்ல. ஆன்மீக கண்ணோட்டத்திலும் சரி, உளவியல் மனோ தத்துவவியல் பார்வையிலும் சரி, இது ஆபத்தானது. இதன் விளைவாக இப்போது கொரோனா ஒரு உடல் சார்ந்த நோயாக மட்டுமன்றி பலருக்கு உளநோயாகவும் ஆன்மீக நோயாகவும் மாறி வருகின்றது. அன்பானவர்களே, சொற்கள் வெற்று வார்த்தைகள் அல்ல, அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. சொற்கள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ, சாதகமாகவோ பாதகமாகவோ மனித வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடியவை. எந்த வார்த்தை திரும்ப திரும்ப மீட்டப்படுகின்றதோ அது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த வகையிலே கொரோனா என்ற வார்த்தை எதிர்மறையாக திரும்ப திரும்ப பல்லாயிரம் தடவைகள் உச்சரிக்கப்படும் போது அது எந்த அளவு ஒருவரிலே மனக்குழப்பத்தை, மன அழுத்தத்தை, மன உளைச்சலை, பயத்தை, பீதியை, பதகளிப்பை உருவாக்கும் என்பதை ஒவ்வொருவரும் அனுபவத்தால் அறிவார்கள். நோயை பற்றிய அதீத பயம் நோயை விட பெரிய நோயாகிவிடும். ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயம் குறித்த ஆபத்தை விட பேராபத்தாக அமைந்துவிடும். ஒருவர் தொடர்ந்து பயத்தோடு இருந்தால் அவரது நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறைவடையலாம். எனவே அன்புக்குரியவர்களே, சுகாதார ஒழுங்குகளை பேணி இந்த வைரஸின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் அதே வேளை கொரோனா பற்றிய நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து எல்லோரும் விடுபட வேண்டும். பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அனைவரும் தமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறே பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ், நேர்மறையான உடன்பாடான உணர்வுகளையும் செயற்பாடுகளையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனக்குள்ளும் குடும்பத்திலும் சமூக மட்டத்திலும் ஒரு பக்கம் நேர்மறை சிந்தனைகள், உணர்வுகள், செயற்பாடுகளை அதிகரித்துக் கொள்வதோடு மறுபக்கம் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நேர்மறையான சிந்தனைகள், உணர்வுகள், செயற்பாடுகள் மூலம் தலையிலிருந்து கொரோனாவை விரட்டலாம். பாவங்களிலிருந்து விலகுதல், நற்காரியங்களில் அதிகம் ஈடுபடுதல், திலாவத்துல் குர்ஆன், இஸ்திக்ஃபார், திக்ர்கள், ஔராதுகள் முதலான ஆன்மீக செயற்பாடுகளில், வணக்க வழிபாடுகளில், நற்காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக உள்ளத்திலிருந்து இந்த வைரஸை விரட்டி அடிக்கலாம். சுகாதார ஒழுங்குமுறைகளையும் விதிமுறைகளையும் பேணி நடந்து உடலில் இருந்தும் நம் சூழலில் இருந்தும் அதனை துரத்தி அடிக்கலாம். இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச், மொத்தமான முழுமையான அணுகுமுறையே இந்த ஆபத்திலிருந்து நாமும் நமது நாடும் முழு உலகமும் விரைவில் விடுபடுவதற்கான காத்திரமான தாக்கமிக்க வழிமுறையாக இருக்க முடியும். குறிப்பாக மனித நேயமும் மனிதாபிமானமும் மிகைக்க வேண்டிய காலம் இது. இனம், மதம், மொழி, பிரதேசம் முதலான எல்லா வரையறைகளையும் கடந்து அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் விதிவிலக்கில்லாமல் தன்னிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வெறுப்பு, பகைமை, கோபம், சுயநலம், லோபித்தனம் முதலான கெட்ட குணங்களை களைந்து அன்பு, கருணை, தாராளத்தன்மை, கொடை, ஈகை, பிறர் நலன் பேணுவது முதலான உயர் மனித பண்புகளை அனைவரும் கைக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு நாமெல்லாம் நடந்து கொள்கின்ற போது நீண்ட காலமாகவே மனிதர்களின் சீர்கெட்ட சிந்தனைகளினாலும் உணர்வுகளினாலும் அத்துமீறிய அநியாயமான செயற்பாடுகளினாலும் மாசடைந்திருக்கின்ற இந்த பூமி தொற்று நீக்கப்படும், சுத்தமாகும். இதன் விளைவாக எல்லா வகையான பலாய் முசீபத்துகளும் நோய் நொம்பலங்களும் நீங்கிவிடும். ஒரு புத்துலகம் நாளை உருவாகும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. மனிதர்களின் கரங்கள் செய்தவற்றின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழிவு மேலோங்கிவிட்டது. அவர்கள் திருந்துவதற்காக அவர்கள் செய்தவற்றில் சிலவற்றை அவன் அவர்களுக்கு சுவைக்கச் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எல்லா வகையான பலாய் முசீபத்துகளில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி ஹல்கி சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.